ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே எந்நேரமும் துதிப்போ. அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆட்பரிப்போ. ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே எந்நேரமும் துதிப்போ. அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆட்பரிப்போ. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே எந்நேரமும் துதிப்போ. அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆட்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே எந்நேரமும் துதிப்போ. அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆட்பரிப்போ. துதிகளின் நடுவினில் வாசம் செய்வார், துதிக்கின்ற உள்ளமதை தேடி வருவார். துதிகளை நாவினில் நிரம்ப செய்வார், ஸ்தோத்திர பலியினால் மகிமைப்படுவார். இயேசுவின் நாமத்தை உயர்த்திடவே நாம் ஒருமித்து கூடிடுவோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்திடவே நாம் ஒருமித்து கூடிடுவோம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே எந்நேரமும் துதிப்போ. அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே எந்நேரம் ஆட்பரிப்போ. ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே எந்நேரமும் துதிப்போ. அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆட்பரிப்போ. துதி செய்யத்தானே நாமும் பிறந்தோம், இதை செய்ய ஏனோ தினமும் மறந்தோம். துதியுடன் இசையை முழங்க செய்வோம், தூதரை விட நாம் எழும்பி துதிப்போம். ஆட்பரித்தே அவர் நாமத்தையே துதி பாடி கொண்டாடிடுவோம். ஆட்பரித்தே அவர் நாமத்தையே துதி பாடி கொண்டாடிடுவோம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே எந்நேரமும் துதிப்போ. அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும் ஆட்பரிப்போ. ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவே எந்நேரமும் துதிப்போ. அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவே என்றென்றும். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். மனிதனின் சூழ்ச்சியில் நின்று மறைத்து காத்து கொள்வீர். மனிதரின் சூழ்ச்சியில் நின்று மறைத்து காத்து கொள்வீர். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகள் அணுகாமல் காப்பாற்றுவீர். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகள் அணுகாமல் காப்பாற்றுவீர். நம்புகிறேன்
நம்புகிறேன். நம்பத்தக்க தகப்பனே. ஆமென். ஓ ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். என்பலன் நீர்தானே, கேடகமும் நீர்தானே. என்பலன் நீர்தானே, கேடகமும் நீர்தானே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆற்றினால் உம்மை துதிப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், ஆற்றினால் உம்மை துதிப்பேன். நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். this ஹalleluya. ஹalleluyaன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஹalleluya சொல்லுங்களேன். காஜாங் ஏஜி ஹalleluya, ஹalleluya. சத்தம் பத்தல. உங்கள் பாஸ்டர் எப்போதும் கம்பீரமாக இருப்பார். அவர் சத்தம் பார்த்தீங்களா? அவர் ஒரு ஆளோட சத்தம் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடுச்சு. ஹalleluya. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. ஸோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நம்மளை விட்டு விலகுவதில்லை, அவர் நன்மைகளும் குறைவதில்லை. ஹalleluya. கொஞ்சம் ஏக்கு இருக்கு, ஏக்கு குறைச்சிருங்க. டெஸ்டிங் 1 2. ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்துட்டு நன்மைகள் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் நன்மைகள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நன்மைகளை தவிர வேறு எதையுமே அவர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவர் செய்வதில்லை. ஹalleluya. அதே சமயத்தில் அவர் நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் நம்ம மத்தியில் கொஞ்சம் கூட குறைவதில்லையாம். ஹalleluya. ஸோ அதனால் இந்த நாளில் கூட முதலாவது நான் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்குனால. அதே சமயத்தில் பாஸ்டர் ரவி, அவர் மனைவி, அவர் குடும்பத்தில் உள்ளவர்கள், பாஸ்டர் ஜேக்கப் இருக்கிறாரு, நல்ல ஒரு வர்ஷிப்பு பாஸ்டர், நல்ல ஒரு வர்ஷிப் பாஸ்டர் நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஸோ காஜாங் ஏஜிக்கும் இங்கே உள்ள கமிட்டிக்கும் எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்காக மிகவும் நன்றி. முதலாவது கொஞ்சம் மன்னிச்சுக்கொள்ளுங்க, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலி நான் வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி ஃபேமிலியோடு தான் வருது. என் பிள்ளைங்களாம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக ஆயிரும். காஜாங் ஏஜினா மியூசிஷியன்லாம் நல்லா அருமையாக வாசிப்பாங்கன்ட்டு எப்போதும் சொல்லுவோம். ஸோ நல்லா மியூசிஷியன்லாம் நல்லா வாசித்தாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நேற்று வந்து என்னோடய ஒய்ஃபோட சித்தப்பா இறந்துட்டார். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. வந்து காலையில் சர்வீஸ் வேறு. பாஸ்டருங்க என்றைக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு நிலைமை. என்ன நடந்தாலும் சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காமல் போனாலும் நாங்கள் வந்து பிரசங்கம் பண்ணத்துக்கு ஆண்டோட செய்தியை சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி விடிய காலில் அவர் இறந்த வசி காலைல சர்வீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு போகிறதுக்கும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே இது பண்ணி அனுப்பி விட்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. அதாவது மன்னிச்சுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எது நடந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு வந்துட்டு கிருபையாக செய்து முடிப்பார். அதே சமயத்தில் பாஸ்டர் ரொம்ப நினைக்கிறேன் ஒரு வருஷமாக கூப்பிட்டு இருக்கிறாரு. போன வருஷத்துலேருந்து கூப்பிட்டு இருக்காரு, எப்போ பாஸ்டர் வாரீங்கன்ட்டு. இந்த என்றைக்குமே டிசம்பர் எல்லா சபைக்கும் இந்த டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் ரொம்ப ஒரு பேக். ஸோ என் சபையில் வந்து ஜிடி ரவாங் டே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, இந்த ஒரு மாதம் வந்து நம்ம வந்து நம்மளோட தரிசனங்கள், நம்மளோட திட்டங்கள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம பகிர்ந்து கொண்டு சில காரியங்களை நம்ம வந்துட்டு செய்வோம். ஸோ இருந்த போதிலும் ஆண்டோட கிருபையினால் இன்றைக்கி என்னால் வர முடிஞ்சிச்சு. ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஸோ கருப்பொருளும் பாஸ்டர் எனக்கு கொடுத்தாரு.
இந்த வருஷத்தோட கருப்பொருள் 3 கருப்பொருள். அந்த தீம் கடைசியாக வந்துட்டு கோ, அதாவது புறப்பாடு. பாஸ்டர் அது அனுப்பினோடனே எங்களோட தீமும் அதுதான், மூவ், 3 செல். அல்லேலூயா. ஸோ 3 செல், ப்ரிப்பேர், ப்ரொசீட் அண்ட் ப்ராஸ்பர். அதாவது வந்துட்டு ஆயத்தப்படுத்துங்கள், செயல்பாடு. தமிழ் என்ன தெரியும் வர மாட்டேங்குது பாருங்கள். தமிழ் கொஞ்சம் நான் வீக் தான். தமிழ் பைபிளை வச்சுங்க, ஆங்கில பைபிளில் தான் நான் வாசிக்கிறேன். என்னது தமிழ் இல்லை பாஸ்டர்? ப்ராஸ்பர், செழிப்பு. செழிப்பு. அது இன்னொரு வார்த்தை இருக்குது, வர மாட்டேங்குது எனக்கு திடீர்னு வர மாட்டேங்குது, பரவாயில்ல. ஸோ அதனால் ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை வந்துட்டு புறப்பட தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. கோ, எந்த இடத்துல நம்மளை எடுத்துக்கிட்டாலும் ஆண்டவர் நம்மளை புறப்பட சொல்லுகிறார். ஆனாலும் இந்த புறப்படுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு, அல்லது நம்ம வந்து கோ, நம்ம புறப்படுறதுக்கு வந்துட்டு சில முக்கியமான காரியங்கள் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சட்டுன்னு நம்ம என்றைக்குமே புறப்பட்டுற முடியாது. சட்டுன்னு நான் பார்க்காம அப்படி நான் தானே போட்டுன்னு விழுந்துருவேன். அல்லேலூயா. சட்டுன்னு நான் பார்க்காம இங்கிட்ட எங்கேயாவது போனால் டக்குன்னு நான் இடிச்சிக்குவேன். ஸோ அதனால் இந்த புறப்படுன்னு சொல்லும் போது ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு வார்த்தை. டக்குன்னு எங்கேயாவது நம்ம போகிறோன்னா கூட புறப்படுங்க, நம்ம வந்து சாப்பிட போவோம், அல்லது புறப்படுவோங்க, நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், புறப்படுங்க வாங்க நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போவோம்னு சொல்லும் போது அங்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட், அதாவது வந்து அங்கே வந்து ஒரு ஒரு நன்மை அங்கே இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு 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 சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி தான் வந்துட்டு அங்கே இருக்குது. அதாவது ஏதாவது ஒன்று அங்கே காத்திருக்கும். நம்ம எங்கே நம்ம புறப்பட்டு போனாலும், எந்த விஷயத்துக்கு நம்ம புறப்பட்டு போனாலும் அங்கே ஏதாவது ஒன்று அங்கே இருக்கும், நன்மையாக இருக்கும். நன்மையாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறதோ, அல்லது நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறதோ, அல்ல ஒரு ஸ்கூலுக்கு போகிறதோ, ஒரு ஒரு காரியத்தை நோக்கி தான் நம்ம போகிறோம். அதனால் இந்த சபைக்கு இன்றைக்கி ஆண்டவர் வந்து இந்த 3 கருப்பொருள் கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு டைம் பார்த்தாது 3 வருஷத்துக்கு. ஸோ அதனால் இந்த கோ அதை எடுத்து தான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப இடத்துல வந்துட்டு ஆண்டவர் நீ போ, தன்னோட ஊழியக்காரங்களை நீ போ, தீர்க்கதரிசிங்களை நீ போ, இங்கே போ, இதை செய், இங்கே போ, இதை வந்து நீ வந்துட்டு செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வேதத்தில் ஆண்டவர் தன்னோட ஊழியக்காரங்களுக்கும் தன்னோட பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த 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 கட்டளைகளே, இந்த இடங்களே போக சொல்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லி தான் அனுப்புகிறாரு. அல்லேலூயா. அதில் ஒரு கதை தான் அவங்க மத்தியில் இன்றைக்கி வந்து நான் பிரசங்கம் பண்ண ஆசைப்படுகிறேன். ஆண்டவரும் இன்றைக்கி அந்த கதையை தான் இன்றைக்கி என் மனசில் வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த கதை ஒரு விசேஷமான ஒரு கதை, எல்லாத்துக்குமே தெரியும். ஜோஷுவா குறித்து. இந்த ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் டாஸ்கை கொடுக்கும் போது, மிஷனை கொடுக்கும் போது, ஜோஷுவா இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஜோஷுவா புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நம்ம படித்து பார்த்தோமா, ஆண்டவர் மோசே இறந்த பிற்பாடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வண்ணாந்திரத்தில் இந்த ஆண்டவர் கொண்டாடுறாரு. ஒரு இடத்துக்கு, பாலும் தேனும் ஓரம் தேசத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 வருஷம் இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி இவர்களுக்கு பாலும் தேனும் ஒரு தேசத்தை வாக்கு கொடுத்து ஆண்டவர் இந்த ஜனங்களை கொண்டாடுறாரு. நல்லா கேளுங்க, ஜனங்களை கொண்டாடுறாரு. இந்த ஜனங்களை வெளியே எகிப்திலேருந்து கொண்டாடுறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் பலவிதமான அற்புதத்தை செய்து இந்த ஜனங்களுக்கு நிரூபிச்சு, அதாவது நான் தேவன், நான் தேவன். ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறார் மோசஸ் கிட்ட. ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நான் இருக்கிறவராக தான் இருக்கிறேன், அப்படி தான் நான் இருக்கிறேன். மோசே கேட்குறாரு, அதாவது ஆண்டவர் கேட்குற, ஆண்டவரே நீங்கள் என்னை அனுப்புகிறீங்க, நான் வந்துட்டு இந்த பார்வோட்ட போயிட்டு எல்லாம் என்னை கேட்டால், நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுறதுன்ட்டு ஆண்டவர் வந்துட்டு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டார். அதாவது நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு நீ போய் சொல்லு, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அப்போ இந்த அற்புதம்லாம் செஞ்சு இந்த இந்த எகிப்து காலத்தில் செஞ்ச அற்புதங்கள்லாம் இஸ் அ வண்டர்ஸ், மிரக்கல். இன்ன வரைக்கும் சயின்ஸ் அதை வந்துட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு அவங்க வந்துட்டு ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். அந்த மாதிரியான வண்டர்ஸ் ஆண்டவர் செய்து இந்த செங்கடலை பலந்து ஆண்டவர் இந்த ஜனங்களை கொண்டாந்துட்டார். எல்லாம் பார்த்துட்டாங்க. அதுலேயும் கொலப்படி, அதுலேயும் நிறைய கொலப்படி. இந்த போகும்போது நம்மளுக்கு நிறைய கொலப்படி இருக்கும் பாஸ்தா. நம்ம போகும்போது ஒரு இடத்துக்கு நிறைய கொலப்படி இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது நம்ம அவர் ஒரு சுலபமாக நம்ம போயிட முடியாது.
அப்போ இந்த ஜேர்னியில் வந்து போயிட்டு கொண்டு இருக்கும்போது திடீர்னு நிறையா அற்புதத்தை பார்த்து திடீர்னு இந்த மோசே இறந்துடுறாரு. அப்போ அடுத்த ஜெனரேஷனோட தலைவர் வந்து இந்த யோசுவா அப்படியே உடஞ்சி போய் உக்காந்துருக்கிறாரு. இதுக்காகட்டு எப்பட்றா நாம் நவுறது, எப்பட்றா நம்ம போகிறது அப்படி சொல்லிட்டு ஒரே குழப்பம். யோசுவா ஒரு யுத்த வீரன், இஸ் அ வாரியர். அவருக்கு வந்துட்டு இந்த டாஸ்க் வேற கொடுக்கப்பட்டது. திடீர்னு இந்த மோசை இறந்த பிற்பாடு யோசுவா ஜாம் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு எப்படி போகிறது, இதுக்காகட்டி என் ஜனங்களை கூட்டிகிட்டு எப்படின்னா, யோசுவாவுக்கு வந்து விசுவாசம் இருக்குது. நல்லா கேளுங்க, யோசுவாவுக்கு பலன் இருக்குது. ஆனாலும் இந்த 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 சூழ்நிலை வந்து ஒரு புதுமையான ஒரு சூழ்நிலை. இஸ் அ தலைமைத்துவம், ஒரு லீடர்ஷிப். அதாவது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஆண்டரோட மிஷனில். அப்போ யோசுவா ஜாம் ஆகி அங்கே உட்காந்துருக்கிறாரு. சில நேரம் நம்மளை போல ஹல்லேலூயா, சில நேரத்தில் நம்மளுக்கு விசுவாசம் உண்டு, நம்மளுக்கு நம்பிக்கை உண்டு, நம்மளுக்கு தைரியம் இருக்கிறது. ஆனாலும் சில சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது நம்ம அப்படியாக ஒரு 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 முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம அப்படியாக நம்ம அமர்ந்து உட்கார்ற காலங்களும் இருந்திருக்கிறது. அல்லது நம்ம சந்திக்கக்கூடிய அந்த மாதிரி காலங்களும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ யோசுவா அங்கே நிற்கும் போது தான் ஆண்டவர் வரார். ஆண்டவர் அந்த வாக்குகளை கொடுக்குறாரு. என்னோட சேர்ந்து வாசிங்க. கடைசியாக 9வது வசனத்தில், 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், தமிழ் வேதம் வைத்திருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வசனத்தை கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு கட்டளையிட விடுவிலான்றார் ஆண்டவர் கேட்குறேன். நான் தான் உனக்கு கட்டளை கொடுத்தேன், கட்டளை எடுக்கிறேன். அடுத்தது, பலன் கொண்டு மனதாயிரு, பலன் கொண்டு மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பெரிய ஒரு கரங்களை கொடுப்போம். இதுதான் ஆண்டவர் உங்க எல்லாத்துக்கும் இந்த காஜாங் ஏஜிக்கு இந்த பரப்படுன்னு சொல்லும் போது ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்கு வசனம். ஹல்லேலூயா. என்னன்னா, ஆண்டவர் உங்களை கலங்காத, திகையாதே, wherever you go, அதாவது நீ எங்கெல்லாம் நீ போகிறியோ நான் உன்னோட இருப்புன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு இந்த வசனத்தை கொடுத்தோன்னே யோசுவாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஹல்லேலூயா. கான்ஃபிடென்ட் வருது. இந்த கதையை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் யோசுவா சில விஷயங்கள் செய்ய சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ எங்கெல்லாம் நீ போறியோ நான் உன்னோட இருக்கிறேன். நீ கலங்காத, பயப்படாத, உன் எதிரிக்கு நீ பயப்படாத, நீ எதிர்நோக்கிற தடைக்கு நீ பயப்படாத, நீ உனக்கு வரக்கூடிய எதிர்ப்புக்கு நீ பயப்படாத, திகையாத, நீ எதுக்குமே நீ கலங்காத, திகையாத. நான் உன்னோட, நீ எங்கெல்லாம் நீ போறியோ நான் உன்னோட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்மளுக்கு எதிராக வந்தாலும் சரி, எதெல்லாம் நம்மளுக்கு வாய்க்காம போனாலும் சரி, எதெல்லாம் நம்மளுக்கு தோல்வியாய் தோன்றினாலும் சரி, கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். சில நேரம் நம்ம என்ன யோசிப்போம்னா, சில நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறான்னு நம்ம யோசிப்போம். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற மாதிரி உற்சாகமாக இருப்போம். சில நேரம் சூழ்நிலைகள் நம்மளுக்கு வாய்க்காமல் இருக்கும் போது நம்ம ஏதோ கடவுள் நம்மளோட இல்லாததை போல தான் காணப்படும். ஆண்டவர் ஏதோ தாமதிக்கிறாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, அல்லது நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டானோ, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரா, இப்படி தான் நம்மளுக்கு தோணும். இதை யோசுவாக்கு ஆண்டவர் சொன்ன பிற்பாடு ஆண்டவர் யோசுவா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் நாளை தினத்தில் நம்மளுக்கு அற்புதம் செய்ய போகிறார், நீங்கள் எல்லாமே ஆயத்தப்படுத்துங்கன்ட்டு தன்னோட லீடர்ஸ், தன்னோட கோத்திர தலைவர்கள்ட்ட யோசுவா போய் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கெட் ரெடி வித் யுவர் சப்ளைஸ், அதாவது உங்களை போஜன பொருட்களோடு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒன்று, இன்னைக்கு நம்ம போகிறதுக்கு முன்பாக நம்மளுக்கு ஆயத்தம் தேவை. விதவுட் ப்ரிப்பரேஷன் we cannot go or proceed. Without preparation we cannot move forward. நம்ம ஆயத்தப்படுத்தலைன்னா நம்ம முன் செல்ல முடியாது. நம்ம ஆயத்தப்படுத்தலைன்னா நம்ம முன்னுக்கு போக முடியாது, நம்ம புறப்பட முடியாது எதுக்குமே.
அதனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் நம்மளுக்கு சொல்ல விஷயம் என்னன்னா, கர்த்தர் போகிறதுக்கு முன்பாக ஆயத்தங்கள் தேவை. we need to prepare ourselves, we need to equip. அதாவது நம்மளை தரித்து கொள்ள வேண்டும். நம்ம தரித்து கொள்ள வேண்டும். எதனால தரித்து கொள்ள வேண்டும்? நம்மளோட விசுவாசத்தினால் நம்ம தரித்து கொள்ள வேண்டும். நம்மளோட பலத்தினால நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக ஆண்டோட பிரசனம் தேவை. அல்லேலூயா. ஆண்டோட விஷயங்கள் நம்மளுக்கு தேவை. கர்த்தரோட வார்த்தையிலே இன்னைக்கு நம்மளுக்கு பலப்பட வேண்டும். ஆண்டோட வார்த்தையில் இன்னைக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டும். அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 20-25வது வருஷம் நல்லா கேளுங்க. இன்றைக்கி இந்த உலகம் போகிற போக்கு இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நிலை இல்லை. இன்றைக்கி இந்த உலகம் போகிற சூழ்நிலைகள், இந்த உலகம் சொல்லும் போது நம்ம தேசத்தை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. எதையுமே இன்றைக்கி மனிதர்களுக்கு சாதகமாக அமையிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. we can feel, நம்மளால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது, நம்மளால் அதை பார்க்க முடிகிறது, நம்மளால் அதை கேள்விப்பட முடிகிறது. செய்திகள், அதாவது எந்த நேரம் என்ன நடக்குமோ, என்ன நேரம் எந்த நேரம் எந்த விஷயங்கள் நம்ம வந்துட்டு சந்திக்க போகிறோன்ட்டு இன்றைக்கி நம்மளுக்கு நிச்சயமில்லாத ஒரு உலகத்தில் தான் இன்றைக்கி நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிச்சயமில்லாத உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் நானும் சர்வைவ் பண்ணுறதுன்னா இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் கடவுள் ஆண்டவர் தேவை. அல்லேலூயா. கர்த்தர் தேவை, ஆண்டவர் தேவை. ஆண்டவருக்கு எனக்கு நிச்சயமாக நம்மளுக்கு தேவை. ஆண்டவர் இல்லைன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட இல்லைன்னா, இந்த யோசுவாக்கு சொன்ன இந்த பிதா இன்னைக்கு குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இல்லைன்னா, இந்த உலகத்தை நீங்கள் நானும் தாண்டி நம்ம புறப்பட முடியாது. அல்லேலூயா. we will fail. ஒரு கட்டத்தில் நீங்கள் நானும் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கட்டத்துக்குள்ளார இன்னைக்கு நம்ம நின்று கொள்வோம். அதனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு தேவைப்படணும். ஆண்டவர் இன்னைக்கு தேவை. அதனால தான் யோசுவா கலங்கி போய் நின்னார். அவரால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போச்சு. அவ்வளோ யுத்தத்தை ஜெயிச்சு வந்த ஒரு மனிதன் யோசுவா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோ திறமை உள்ள மனிதன், அவ்வளோ ஒரு பலசாலி. ஆனால் அவரே சோர்ந்து போகிற. ஏன் தெரியுங்களா? அவருக்கு ஆண்டவர் எதுவும் இல்லாத மாதிரி போச்சு. ஆண்டவர் இன்னும் அவர்கிட்ட நேராக பேசுனதில்லை. ஆண்டவர் நேராக பேசுனதில்லை. ஆண்டவர் இன்னும் நேராக அவருக்கு கமாண்ட்மெண்ட் கொடுத்ததில்லை. மோசே மூலியமாக தான் வரும் எல்லாம். அல்லேலூயா. திடீர்னு அது வந்தோடனே அப்போ யோசுவா என்ன செய்ய போகிறேன்? மண்ணுக்கு என்ன இருந்ததுங்க? யோர்தான் நதி, அங்கிட்டு எரிக்கோ, அங்கிட்டு ஆயிப்பட்டணும். 3 மேஜர் ஆப்ஸ்டக்கல்ஸ், 3 பயங்கரமான தடை. சாதாரண தடை இல்லை. யோர்தான் நதி சாதாரண ஒரு நதி கிடையாது. அங்கிட்டு எரிக்கோ மதில் ஒரு சாதாரண மதில் கிடையாது. அங்கிட்டு ஆயிப்பட்டணும். இதை தாண்டி இது 3 முக்கியமாக தாண்டினாதான் அடுத்தது அவங்களோட ப்ராமிஸ் லேண்ட், பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆண்டவர் அவங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த லேனை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா இந்த 3 தடைகளை தாண்டணும். யோசுவாக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் போணுச்சு. அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அவனோட நிற்கிறேன். அல்லேலூயா. என்னைக்கு நம்மளுக்கு நம்பிக்கை குறவோ அன்னைக்கு தான் ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்வார், நான் அவனோட நிற்கிறேன்ட்டு. என்னைக்கு உலகம் நம்மளை கைவிடுதோ அன்னைக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட நிற்கிறேன்ட்டு. என்னைக்கு நம்ம தள்ளப்படுறோமோ அன்னைக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட நிற்கிறேன்ட்டு. அல்லேலூயா. என்னைக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் போதோ, பலம் இல்லாமல் போகிறோமோ அன்னைக்கு தான் ஆண்டவர் சொல்வார், நான் உன்னோட நிற்கிறேன்ட்டு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் இங்கே என்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். நம்ம அதை இங்கே என்ன நடக்குதுன்னா, யோசுவா வாரார், தன் லீடர்ஷிப்லாம் சொல்கிறாரு, எல்லாமே ஆயத்தப்படுத்துங்கள்ன்ட்டு. கெட் ரெடி, உங்கள் போஜன பொருட்களை ஆயத்தப்படுத்துங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறார். அதாவது நீ பரப்படணுன்னா, அதாவது நான் ஆயத்தப்படுத்துகிற விஷயங்களுக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆயத்தப்படுத்த விஷயங்களுக்கும் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தேவ ஆவியானவர் இந்த 20-25 நீ எதில் நீ ஆயத்தமாகணும்? எதில் நீ உன் ஜப வாழ்க்கையில் நீ ஆயத்தமாகணுமா? ஐயோ வீக் இன் ப்ரேயர், அதாவது ஜபத்தில் நீ வீக்காக இருக்கியா? அதில் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. இட்ஸ் வெரி சிம்பிள். ஆண்டவர் இன்னைக்கு நல்லா கேளுங்க. உங்கள்கிட்ட ஒரு ஜபத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்.
ஏன்னா பாஸ்டர் எனக்கு 1 ஹவர் டைம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால் என்னன்னா, இந்த ஜெபம் நான் உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளாக நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. வேதத்தில் எத்தனை இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது காஸ்பலில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாருன்னு சொல்லுங்களேன். யாராவது ஒரு டக்குன்னு சொல்லுங்களேன். அதாவது நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சிம்பிளாக சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் எத்தனை இடத்துல எழுதப்பட்டிருக்கோம்? எத்தனை இடத்துல எழுதப்பட்டிருக்கோம்? ஒரு 100 இடத்துல எழுதப்பட்டிருக்குமா? சொல்லுங்களேன். 100 இடத்துல எழுதப்பட்டிருக்குமா? வெரி லெஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெரி லெஸ். சில இடத்துல எழுதப்பட்டிருக்கோம் காஸ்பலில். அதாவது ஆண்டவர் படகு எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போய் ஜெபம் பண்ணான்னு எழுதியிருக்கோம். கெத்செமனியில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் கெத்செமனிக்கு போனார் அப்படின்னு. ஏங்க இயேசு ஜெபம் பண்ணது வந்துட்டு சீசருங்க பார்க்கவே இல்லையா? ஏன் எழுதலை காஸ்பலில்? பார்க்க போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் வீரர். 24 hours அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவர். வாய் ஏன் வந்து அது அந்த 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 இது சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வழக்கம். பிகாஸ் ஹீ டூயிங் த பவர்ஃபுல் ப்ரேயர். ஆண்டவர் வாக்கு உள்ளவர். அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு? மத்திய 6வது அதிகாரத்தில் என்ன கற்றுக் கொடுத்தாருங்க ஜெபத்தை பற்றி? அதாவது நீ ஜெபம் பண்ணும் போது அதிகமான வார்த்தைகள் நீ பாய்க்காம, அதாவது நீ சுருக்கமாக நீ வைத்து இந்த இந்த ஹிப்போக்ரிட்ஸை போல் நீ ஜெபம் பண்ணாத படிக்கு, உன் அறைக்குள்ளே யாருக்குமே தெரியாத படிக்கு நீ வந்துட்டு, நான் இங்கிலீஷ்லேருந்து இன்டர்பிரேட் பண்ணுறேன், அதெல்லாம் கொஞ்சம் வேறையாக இருக்கும், அதெல்லாம் நீ நினச்சிக்காதீங்க பாசன வசத்தில் தலைக்கீழ சொல்கிறாருன்ட்டு. நான் இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்பிரேட் பண்ணுறேன். ஸோ அறைக்குள்ளார போயிட்டு நீ வந்து உன் பிதாக்கும் உனக்கும் தெரிகிற மாதிரி நீ வந்து என்ன சொல்கிறாரு, இதை தான் அவர் கடைப்பிடிச்சார். அவரோட ஜபம்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜபங்கள். ஹல்லேலூயா. ஸோ அதனால் நம்ம இந்த ஜபத்திலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது இட் டசன்ட் மேட்டர் ஆளுங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, டசன்ட் மேட்டர் நீங்கள் வந்துட்டு உங்களால் 6 hour 7 hour ஜபம் பண்ண முடியுதோ, டசன்ட் மேட்டர். அதே சமயத்தில் டசன்ட் மேட்டர் நீங்கள் ஸ்டேட்டஸில் போடணுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஜபம் பண்ணுறத இந்த ஸ்டேட்டஸில் அதாவது நான் ஜபம் பண்ணுறேன். சில பேர் இதை பார்த்தாலே எனக்கு வந்து அப்படியே கடுப்பாக வரும். பஸ் ஒரு கண்ணை மூடிட்டு காபா 2 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். சொல்லுங்கள், யாரையும் ஜாட்சி குறை சொல்கிறேன். இட்ஸ் டசன்ட் மேட்டர். அதாவது நீ விசுவாசமாய், அதாவது நீ ஒரு 10 நிமிஷம் நீ ஜபம் பண்ணாமல் நீ ஆரம்பித்தாலே நீ உன்னை எக்யூப் பண்ணிக்கிற. ஹல்லேலூயா. தட் இஸ் அ பவர்ஃபுல் பிளேயர். 10 நிமிஷம் நீ உண்மையாக, அதாவது அந்த ஜபத்தில் ஒரு பெருமை இல்லாத படிக்கு உன்னை தன்னைத்தானே தாழ்த்தி, சரிங்களா, நீ ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். அதாவது நம்ம பரப்புறத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஜபம் முக்கியம். எல்லாத்துலேயும் ஜபம் முக்கியங்க. ஜபம் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஜபம் இல்லாமல் நம்ம சாதிக்க முடியாது. ஜபம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பிரியப்படுத்த முடியாது. ஜபம் இல்லாமல் நம்ம பிதாவோட சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஜபம் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஜபம் இல்லாமல் நம்ம குடும்பத்தை கட்ட முடியாது. ஜபம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலே, நம்மளோட கேரியர்லே, நம்மளோட திறமை வேலைகளே நம்ம முன்னேற முடியாது. ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேவ பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபம் இல்லாத, அதான் சொல்கிறேன், நம்ம சொல்லிட்டேன் இவனுக்கு சொல்கிறேன். அதாவது நீ 1 hour 2 hour 6 மணி நேரம் நான் சொல்லலை. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு சரிங்களா, ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம்லேருந்து 1/2 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு ஜப வாழ்க்கை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம கோசங்க. ஹல்லேலூயா. we cannot go. நம்மளுக்கு அந்த கேப்பபிலிட்டி அங்கே இருக்காது, அந்த ஸ்ட்ரென்த் அங்கே இருக்காது, அந்த 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 பலம் நம்மளால் இருக்காது. நம்ம சோர்ந்து போவோம். நம்ம ஒரு 2-3 ஸ்டெப் நம்ம போவோம், எக்ஸைட்மெண்ட்ல, உற்சாகத்தில், ஆர்வத்தில் நம்ம போவோம். ஆனால் அங்கே போய் நம்ம வந்து ஒரு முட்டு சந்துன்னுவாங்களே, அந்த மாதிரி ஒரு முட்டு சந்துக்குள்ளார நம்ம மாட்டிக்கொண்டு நம்ம அங்கே சுற்றிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஜெபம் முக்கியம். அடுத்தது நம்மளுக்கு வந்து தேவனோட வார்த்தைகள். ஹல்லேலூயா. we need the word of God. அதுதான் அந்த போஜன பொருள். நம்மளுக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு போஜன பொருள் சொல்லும் போது சப்ளைஸ். அதாவது அந்த இடத்துல யோசிச்சு வந்து என்னத்தை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாருன்னா, நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், ஒரு 3 நாளைக்கு, இத்தனை நாளைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ப்ரொவிஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஆயத்தப்படுத்திங்கன்றார். ஏன்னா நீ இடையில நீ
நீ ஸ்டாஃப் ஆயிடுவ, பட்டினி ஆயிடுவ, உனக்கு சாப்பாடு தேவைப்படும், வெள்ளம் இல்லாமல் போயிடும், இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த 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 சப்ளைஸை ரெடி பண்ண சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பரப்புறதுக்கு முன்பாக, நம்ம சாதிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளும் வந்துட்டு 2 விதமான சப்ளைஸ். ஒன்று இந்த பிரெட் ஆஃப் லைஃப், த வேர்ட் ஆஃப் காட், ஜீவ ஊற்று, இந்த ஜபம், இந்த ஜபம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஆண்டவர் நம்மளை வந்துட்டு இதை ஆயத்தப்படுத்த சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த ஜபத்தில் நம்ம எது வேணுமோ நம்ம சாதிச்சிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தை நம்மளோட இருக்கும் போது நம்ம நம்ம எப்படி வேணுமோ நம்ம ஜெயம் கொள்ளலாம். ஹல்லேலூயா, அந்த வார்த்தைகளை வச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்கிறது, இந்த உலகமும் இதில் உள்ள சகல காரியங்களும் இன்றைக்கி மறைந்து போவோம், ஆனால் நம்ம ஆண்டோட வார்த்தை ஒன்று இன்றைக்கி மறையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், நம்ம சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வாக்கை கொடுத்தாருன்னா ஒருபோதும் அது நம்மளை விட்டு விலகுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபு கிட்ட சொல்கிறாரு, நான் எதெல்லாம் நான் உங்ககிட்ட அவ்வளோ ஒரு சஃபரிங். யோபு கதை உங்களுக்கு தெரியும். அதான் வேதத்திலேயே த சேடஸ்ட் ஸ்டோரி அந்த மிக ஒரு வேதனையான ஒரு வேதனை தான் யோபு அனுபவித்தார். ஆனால் கடைசி ஆண்டவர் சொல்கிறார், எதை நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பித்தேனோ அதை கடைசி பரிந்தும் நான் உனக்காக செய்து முடிப்பேன்றார் ஆண்டவர் யோபுக்கிட்ட. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மள்கிட்ட ஆரம்பித்த நல்ல காரியத்தை கடைசி பரிந்தும் நம்மளுக்கு செய்து முடிப்பார். அதுக்கு நம்மளுக்கு இந்த ஜபம் வேணும். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டோட வார்த்தை நம்மளுக்கு தேவை. ஸோ இதில் நம்ம ஆயத்தை செஞ்ச பிற்பாடு நீங்கள் பாருங்கள், அந்த நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் அந்த வசனத்தை வச்சு அந்த கதையை. இதெல்லாம் ஆயத்தப்படுத்த பிற்பாடு மறுபடியும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ எதை ரெடி பண்ணு, நீ யோர்தான் நதி தடுங்கல் வருது, ஃபர்ஸ்ட் ஆப்ஸ்டக்கல், தடுங்கல், அவங்களுக்கு வந்து நிற்கிறாங்க, ஜாம்பா ஆகுறாங்க. ஆனால் யோசுவா கலங்கலை. ஹல்லேலூயா. ஏன்னா யோசுவாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் என்னோட இருக்கிறான்ட்டு. என்ன சொல்கிறார் ஆண்டவர், நீ வந்து இந்த யோர்தான் நதியே இதை காலை எடுத்து வைக்கிறதுபாக உடன்படிக்கை பொட்டி, இதை ஆசாரியர்கள் தூக்கி கொண்டு முதலாவது அவர்கள் தான் வந்து இந்த 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 யோர்தான் நதியில் காலை எடுத்து வைக்கணும். அந்த காலை எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கமாண்ட் பண்ணு, அந்த நதியை நிப்பாட்டுன்றார் ஆண்டவர். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்மளுக்கு இந்த உடன்படிக்கை பொட்டி நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. அதாவது இந்த உடன்படிக்கை பொட்டின்னு சொல்லும் போது த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். என்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜபத்தில் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, என்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வேத வாசிப்பில் இன்றைக்கி வேத ஆண்டோட வார்த்தையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, இன்றைக்கி நம்மளுக்கு தேவனோட பிரசனம் நம்ம மத்தியில் அப்படியே இறங்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம சுமக்கக்கூடும். இன்றைக்கி ஆண்டோட வசனத்தை, இன்றைக்கி ஆண்டோட பிரசனத்தை இன்றைக்கி நம்ம சுமக்கணும்னா நம்மளுக்கு ஜபத்தில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டோட வசனம் நம்மளோட இருக்கணும். இது நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என்னென்னா நான் வந்து இந்த கோ பீரியட்டை பற்றி பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புறப்படுற அந்த ஜேர்னியை குறித்து நம்ம பேசுகிறேன். நம்ம இந்த புறப்படும் போது இது நம்மளுக்கு இருக்கும். அந்த இடத்துல யோர்தான் நதி இருக்கும் போது இவர்கள் உடன்படிக்கை பொட்டியை தூக்கி அதில் சுமக்கும் போது அந்த நதி அந்த நதி ஃப்ளோ பண்ணாமல் நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம முன்பாக எந்த நதிகள் இருந்தாலும் சரி, அதாவது நம்ம குடும்பம் முன்பாக எந்த நதிகள் இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு எந்த ரிவர் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து தடையாக இருந்தாலும் சரி, நம்ம முன் செல்லாத படிக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம முன் செல்லாத படிக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறையா தடைகள் இன்றைக்கி நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் கூட நெருங்க முடியாத படிக்கும் நம்மளோட ஜீவியத்தின் வாழ்க்கையிலே நம்ம முன்னேற முடியாத அளவுக்கும் நிறைய தடைகள் பிசாசானவன் ஒரு பக்கம், அதே சமயத்தில் நம்மளும் சில தடைகளை சொந்தமாகவே வச்சுக்கிறோம். சொந்தமாகவே முன்னுக்கு நம்ம வச்சுக்கிறோம், நம்ம நவர முடியாமல். ஸோ அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டோட பிரசனம் இன்றைக்கி நம்மளுக்கு முக்கியமாக நம்ம தேவைப்படுகிறது. அந்த உடன்படிக்கை பொட்டியில் என்ன இருந்தது? ஏன் ஆண்டவர் இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழக்கம், எங்கெல்லாம் அவர்கள் வந்துட்டு போகிறார்கள், இந்த உடன்படிக்கை பொட்டி அவர்கள் எடுத்துகிட்டு போவார்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு இந்த உடன்படிக்கை பொட்டி, த ஆர்க் ஆஃப் கவனன்ட். அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்ல 3 விஷயங்கள் இருந்தது. ஒன்று, அங்கே என்ன இருந்ததுங்க சொல்லுங்கள் டக்குன்னு யாராவது?
மன்னா, கோல், ஆரணின் கோல். அடுத்தது கமாண்ட்மெண்ட். அல்லேலூயா. தி 10 கமாண்ட்மெண்ட். இது மூணு ஆண்டோட பிரசனம். ஆண்டோட பிரசனத்தை நம்ம மேலே நம்ம சுமக்கணும்னா இஸ் 3 things இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று கட்டளை. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாது. இந்த கீழ்ப்படினாலே கஷ்டம். சபையிலையும் இன்னைக்கு நம்ம சபைக்கு கீழ்ப்படிய முடியாது, பாஸ்டருக்கு கீழ்ப்படிய முடியாது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய முடியாது, கணவர் மனைவிக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது, கணவர் மனைவிக்கோ மனைவி கணவர் கீழ்ப்படிய முடியாது. சில சமயம் இந்த லீடர்ஷிப்புக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. இந்த கீழ்ப்படுகிற பிரச்சனை வந்து சரியான ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு கட்டளைகள் கொடுக்குறாரு. ஆண்டோட பிரசனம், ஆண்டோட பிரசனத்தை நம்ம சுமக்கணும்னா as a leader, as a people of God, அதாவது தேவனோட பிள்ளைகளாய் நம்ம ஆண்டோட பிரசனத்தை நம்ம சுமக்கணுமா, முதலாவது நம்மளுக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். என்னைக்கு நம்மளுக்கு கீழ்ப்படிதல் இருக்கோ அன்னைக்கு தான் கர்த்தரோட வாய்ஸை நம்ம வந்துட்டு ரிசீவ் பண்ண முடியும். அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம சென்ஸ் பண்ண முடியும். அன்னைக்கு தான் தேவ ஆவியானவர் நம்மளே நடத்த முடியும். ஹல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஆண்டவர் இந்த பிரசனத்தை, இந்த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் என்ன வைக்கிறாரு, கமாண்ட்மெண்ட் வைக்கிறாரு. அந்த டேப்லெட் கமாண்ட்மெண்ட் அங்கே கட்டளை கொடுக்குறாரு, அதில் வைக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் அந்த கமாண்ட்மெண்ட். ஆண்டவருக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு கீழ்ப்படியை நம்ம கற்றுக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ம செஞ்சிடலாம், ஆனாலும் ஆண்டவர் கர்த்தருக்கு நம்மளுக்கு இந்த கீழ்ப்படுகிற அந்த ஒரு பீரியட் வரும்போது சில சமயம் நம்ம வந்துட்டு 50-50. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை வந்துட்டு உன்னை நேசிப்பதை போல பழைய ஏற்பாடு கட்டளைகள் நிறையா இருக்குது, சொல்ல முடியாது. உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசின்னு சொல்கிறார் ஆண்டவர். நம்ம நேசிக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கா? அதை நம்ம பார்க்கணும். கமாண்ட்மெண்ட். ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். அதே சமயத்தில் கர்த்தர் தேவன் ஆண்டவர் அதிகாரத்தை வைத்திருக்கிற கோல், அதிகாரம். மூணாவது மன்னா. ஹல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க ஆண்டோட சாப்பாடு. அந்த இடத்துல யோசுவா போகும்போது அந்த 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 யோர்தான் நதி முதலாவது அங்கே வந்து அது நிறுத்தப்படுகிறது. அதை கடந்து போகிறார்கள். அடுத்த தடை அங்கே என்ன வருதுன்னா எரிக்கோ மதில். அங்கேயும் ஆண்டவர் அதான் செய்ய சொல்லுகிறார். அது முடிஞ்சோடனே அந்த எரிக்கோ மதியில் ஆண்டவர் இந்த கீழ்ப்படியில் கொடுத்து, நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அங்கே எரிக்கோ மதில் இடிஞ்சு விழுந்த பிற்பாடு அங்கே ஒரு தவறை பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் போய் கதையை படித்து பாருங்கள், ரொம்ப ஒரு லாங் ஸ்டோரி அது. அந்த கோயிங் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த எரிக்கோ மதியில் போயிட்டு அது இடிஞ்சு விழுந்தோன்னு அதில் உள்ள ஒரு பொருட்கள் கூட நீ எடுக்கக்கூடாது. ஆமாம் தானேங்க. ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு, கமாண்ட்மெண்ட். ஒன்று கூட நீ எடுக்கக்கூடாது அங்கேருந்து, நத்திங் டு டூன்ட்டு. ஆண்டவர் பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயம் நடந்துருது, நான் சொல்கிறேன். அப்புறம் போன பிற்பாடு அடுத்தது எங்கே போகிறாங்க? பட்டணத்துக்கு வந்து வேவு அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்புனோன்னே எல்லாம் அதான் ஹீரோ ஆயிடுவோம். சில சமயம் ஆண்டவர் சில சமயம் நம்மளை ஸ்மூத்தாக கொண்டு போகும்போது நம்ம ஹீரோ ஆயிடுவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். எல்லாத்துக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இப்படின்ட்டு கொடுப்போம். ஆண்டவர் விட்டார், சரி செய், உன் ஹீரோயிசம் பண்ணி அங்கே காமின்ட்டு. யோசுவாவும் சரியாக கவனிக்கலை தலைமைத்துவத்தில். சரி போங்க அப்போ போய் பார்த்துருன்னு சொன்னால் அவனு சொன்னாங்க, வனுங்கன்னா சின்ன பட்டணம், எவ்வளோ பெரிய இதில் நம்ம அடிச்சுட்டு வந்துட்டோம், சயன்ஸ் என்னென்னமோ அடிச்சுட்டு வந்துட்டோம், நம்ம இது ஆஃப்டர் ஆல் ஒரு பட்டணம், இதுக்கு ரொம்ப பேர் தேவை இல்லை. ரொம்ப பேர் ஆண்டவர் சில சமயம் சிஸ்டமேட்டிக்காக போகிறவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. ஷார்ட்கட்டு தெரியுங்களா, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. போகிறானுங்க யுத்தத்துக்கு, திருப்பி தலை தெறிக்க ஓடியாரானுங்க, அடிச்சு போட்டானுங்க. உடனே யோசுவாவுக்கு வந்துட்டு பயமாயிருச்சு. அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், சபைகளிலே ஊழியத்திலே நம்ம பாஸ்டரோட, அதாவது
அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன், அவரோட கட்டளைகளுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற லீடர்ஷிப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ தான் படிச்சிருக்கலாம், நம்ம கூட பாஸ்டர் போட்ட கோர்ஸ்லாம் எவ்வளோ தான் படிச்சிருக்கலாம், எவ்வளோ தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வேதத்தையும் நம்ம படிச்சிருக்கலாம், அல்லது நம்ம செக்குலர் வேர்ல்ட்லேயும் நம்ம வந்து கிராஜுவேட்ஸ் PhD என்னமே எடுத்துக்கலாம். ஆனால் when comes to a spirituality, ஆவிக்குரிய அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது, ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் யாரை நம்மளுக்கு மேப்பனா தேர்ந்தெடுத்துக்கிறாரோ அவருக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. டசன்ட் மேட்டர், அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு தெரியும் யார் மூலிமா பேசுறதுன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மூலிமா பேசுவார் தான். ஆனால் சில சமயம் அந்த தலைமைத்துவத்துக்கு வச்சிருக்கும் போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போடுறாங்க யுத்தத்தில், யோசுவா என்ன செய்கிறாரு, திருப்பி யோசுவாட்ட தான் வரணும். வந்தோடனே யோசுவா என்ன செய்கிறாரு, சட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு சரிங்களா ஆண்டுகிட்ட முறையிடுறாரு. என்ன தான் நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே, ஏன் எப்படினால எங்களுக்கு அவமானமாக இருக்குது, இவ்வளோ நாள் நாங்கள் யுத்தத்தில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் நம்ம சாதிச்சிட்டோம், அவமானமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா முறையிடும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியாமல் ஒருத்தன் வேலை பண்ணிட்டான். ஹல்லேலூயா. உனக்கே தெரில, நீ ஒரு தலைமுறை, நீ ஒரு தலைவன், உனக்கே தெரில தானே. நான் என்ன சொன்னேன், அந்த எரிக்கோ மதிலில் வந்துட்டு அந்த எரிக்கோ பட்டணம் நம்ம எல்லாத்தையும் அழிச்ச பிற்பாடு அதுலேருந்து ஒரு விஷயத்தையும் நீ எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ட்டு இது பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இன்னொரு சம்பவத்தை உணர்த்துறாரு. ஏன்னு தெரில, சவுலும் அப்படி தான் செய்கிறாரு. சவுல் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு இடத்துல யுத்தத்துக்கு போகும்போது சவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ அங்கே போயிட்டு எதுவுமே தீட்டானதை எதுவுமே நீ எடுத்துகிட்டு வராது, எல்லாத்தையும் எரித்து அழிச்சு போட்டுருன்ட்டு ஒன்று விடாமல். சவுல் என்ன பண்ணிட்டார், அங்கே போய் கொளுத்த ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்து தன்னோட வீட்டு முன்னால் வந்து கட்டி போடுறாரு. தீர்க்கதரிசி அங்கே வர ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்னமோ சவுல் என்னமோ பண்ணிட்டான்ட்டு. சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறாரு. போனோன்னே என்ன கேட்குது, சத்தம் கேட்குது, மறைச்சி வச்சிருக்கிறாரு சவுல். அவர் விஷயத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இது செய்யாதன்ட்டு. இது ஏன் நான் சொல்கிறேன்னு கேளுங்களேன். அப்போ சாமுவேல் கேட்குற, நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறார் சவுல், இல்லை நான் ஆண்டவருக்கு சிறந்த பலியாக, சொல்லுங்கள் பக்கத்தில், ஆண்டவருக்கு சிறந்த பலியாக கொடுத்துறதுக்கு ஆண்டவருக்கு தான் இதை செஞ்சேன், நம்மளை போல ஆண்டவருக்கு தான் பாஸ்டர், ஆண்டவருக்கு தான் இதை வந்து ஆண்டவருக்காண்டி தான் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதாங்க செய்யணும். நம்ம ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது. இதான் அங்கே நடக்குது. இந்த ஆயி பட்டணத்தில் இது நடந்தோன்னே யோசுவா அழுதோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் எல்லா கோத்திரத்தையும் வர சொல்லி, கோத்திரத்திலேருந்து ஒரு ஆள் வர சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், ஆகான் தான் பண்ணுற அந்த வேலை, ஒருத்தனால எல்லாமே போகுது. அப்போ திருப்பியும் ஆண்டவர் ரிப்பேர் பண்ணுறாரு, திருப்பி நீ அதே மாதிரி போ. ஆனால் ஒரு கூட்ட சோல்ஜர்ஸ் வந்து நீ பின்னால் நீ வச்சுக்க பட்டணத்துக்கு அப்புறம். அப்போ யோசுவா வந்துட்டு ஒரு கூட்ட ஜனங்களை முன்னுக்கே வச்சுட்டு, பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வச்சுட்டு அதே மாதிரி போகும்போது எதிரி சில சமயம் நம்ம வந்துட்டு நம்ம இக்யூப் பண்ணுறதை வந்துட்டு எதிரி வந்து சில சமயம் மறந்துடுவான். என்ன நினச்சிட்டு இருப்பான் எதிரி, மனுஷன் எனக்கு என்ன நினைப்பான், பிசாசு நம்மளை என்ன சொல்லுவான், எப்போதுமே நம்மளை வீக் தான், யூ ஆல்வேஸ் வீக், உன்னால் முடியாது, உன்னால் அதை செய்ய முடியாது, உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நீ நோயிலே செத்துருவ, நீ கடப்பிரச்சனையிலே இப்படியே அழிஞ்சு போயிடுவ, வாழ்க்கையில் முன்னேற்சி இல்லை, உன் பிள்ளைங்களை நீ பாரு வளர்ச்சி இல்லை. இதுதான் நம்ம எதிரிகளோட வே. ஆனால் நம்ம சொன்னதை போல் when we prepare to go, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது எதிரி என்ன நினைப்பான், திருப்பி உனக்கு வந்து பலம் இல்லை, அதே மாதிரி தான் இவன் அப்படி தான் மனுஷனை போல், இவங்க அப்படி தான். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, யோசுவா திருப்பி ஆண்டோட பலத்தில் போகிறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கீழ்ப்படியாதனால தோல்வி. என்றைக்கு நம்ம ஆண்டோட கீழ்ப்படியாமல் நம்ம இருக்கோமோ, எல்லாத்திலையும் நம்ம குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம ஊழியத்தில், எதாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம போகும்போது we will fail, நம்ம தோற்று போவோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம தோற்று போவோம்.
ஆனால் திருப்பி நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு திருப்பி நம்ம வந்துட்டு நம்ம வரும்போது ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. யோசுவாக்கு நீ இப்படி போன்றாரு. யோசுவா யுத்த வீரர்லாம் கூப்பிட்டு போகிறாரு. எத்தனையோ 1000 பேர் போகிறாரு. ஆனால் எதிரி என்ன நினச்சிட்டான், இவனுங்க திருப்பி இப்படி தான் வீக்கு, இவனுங்க இப்படி தான் வீக்குன்ட்டு. ஆனால் அவனுங்களுக்கு தெரியாது இவனுங்க திருப்பி ஆண்டவர் கூட பலமாயிட்டாங்கன்ட்டு. அதே மாதிரி போகும்போது திருப்பி யோசுவா அதே மாதிரி தான் போகிறாரு. அதே மாதிரி தான் போகிறாரு. அங்கே போயிட்டோன்னே எதிரிங்க திருப்பியும் தோற்றானுங்க. இவங்க திருப்பியும் ஓடுறாங்க. அதே மாதிரி ஓடுறாங்க. எதிரி நினச்சிட்டாங்க திருப்பியும் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனோன்னே வேறு சோல்ஜரெல்லாம் திருப்பி அந்த எதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. ஹல்லேலூயா. தே கான்கர் தி சிட்டி ஆஃப் ஆய். ஹல்லேலூயா. அந்த ஆய் பட்டணத்தையும் அவங்க கான்கர் பண்ணாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு நம்ம சொன்னதை போல் நம்மளுக்கு ஜபம், ஆண்டோட வார்த்தை, தேவனோட பிரசனம், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். முக்கியமாக நம்ம இந்த ஆண்டோட பரப்படுற நேரத்தில் நம்மளுக்கு கீழ்ப்படிதல், இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா. 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 இந்த கடைசி காலங்களில் தேவனோட பிரசனம் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும் போது நம்மளை எதுவுமே நம்மளுக்கு அசைக்க முடியாது. ஒரு வகையில் நம்மளுக்கு இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற உங்களுக்கு சூழ்நிலைகள் தோல்வி போல் இருக்கலாம். இந்த 2025 ஆரம்பிக்கும் போது சூழ்நிலைகள் ஏதோ ஒரு நிச்சயம் இல்லாத போல் இருக்கலாம், ஒரு தோல்வியை போல் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நம்ம இங்கே உட்காந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நான் உன்னோட நிற்கிறேன். ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில் நீ இருக்கிறியோ அந்த சூழ்நிலையிலே நான் உன்னோட இருக்கிறேன். ஒருவேளை யாராவது ஒரு ஆள் நீங்கள் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். யாரையோ நம்பி எதையோ சாதிக்கணும்னு நினச்சி ஒரு கைவிடப்பட்ட நிலை. இந்த கைவிடப்பட்ட நிலை ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை. ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலை. யாரும் உதவி இல்லை, யாரும் என்னை வந்து பார்க்கல, யாரும் எனக்கு உதவி இல்லை, என்னால் சொந்தமாகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்த போதிலும், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு சொல்கிறது, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார் ஆண்டவர். நீ எங்கெல்லாம் போறியோ, நீ எதெல்லாம் செய்கிறியோ, நான் உன்னோட இருக்கிறேன். ஆனால் இந்த நம்ம சக்ஸஸ் பண்ணுறது, நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறார். வெரி இம்பார்ட்டன்ட். சென்சிட்டிவ் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும் போது அந்த 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 உடன்படிக்கை பொட்டி அங்கே இல்லைன்னா அவங்க முடிஞ்சுங்க. த ரீசன் உடன்படிக்கை பொட்டி தான், வேறு எதுவுமே இல்லை. ஆசாரியர்கள் கூட இல்லை. ஆசாரியர்கள் அங்கே அந்த யோர்தான் நதியில் எடுத்து வைக்கும் போது அந்த உடன்படிக்கை பொட்டி தான். த ரீசன் எரிக்கோ மதில் உழுவும் போது கூட அந்த உடன்படிக்கை பொட்டி தான். துதி ஆராதனையோடு அந்த உடன்படிக்கை பொட்டியை சுமத்துக்கிட்டு அவர்கள் சுற்றி வந்தார்கள். அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, வெரி சிம்பிள். எஸ்ஓபி வந்து வெரி சிம்பிள். கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். நம்ம கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது நம்ம வந்து இந்த வெற்றி பெறுறதுக்கு, இந்த போய் நம்ம வந்து நம்ம இலக்கை அடையிறதுக்கு நம்மளுக்கு இந்த கீழ்ப்படிதல் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டோட கட்டளைகளுக்கும் அவரோட சத்தத்துக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, we no need to worry. நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். கண்களை மூடி நம்ம அப்படியாக தேவ ஆவியானவரே நம்ம இந்த இந்த சாயங்கால வேளையில் நம்ம வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவர் தான், அவர் தான், ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் செரமனி. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வழிநடத்திக்கூடியவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வந்துட்டு காக்கிறவர். தேவ ஆவியானவர் எங்கெல்லாம் அருமையான ஒரு பாடலே நம்ம வாசித்தோம், எங்கெல்லாம் அவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை விழுந்த அன்பானவர்களே. ஒரு வகையில் நம்மளுக்கு சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக அமையலாம் பரவாயில்ல. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும் சரி, நம்ம தொழுவத்திலே மாடுகள் அன்று போனாலும் சரி, வயல்களே தானியம் அன்று போனாலும் சரி,
கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். தேவ ஆவியான நம்மளோடு இருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை, தயவு, பிரசனம், பிதாவுடைய அன்பும், இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். எல்லாருக்கும் சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூட்டம் முடிந்தது. ஒருவருக்கொருவர் பேசி ஐக்கியப்பட்டு சொல்வோம். தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த ஊழியக்காரர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு போங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.